உட்கார்ந்த இடத்திலேயே தொப்பையை குறைக்க ஆசையா? இந்த 3 விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். மணிக்கணக்கில் அமைந்து வேலை செய்பவர்கள் கூட விரைவில் தொப்பையை குறைக்க பின்பற்ற வேண்டிய விஷயங்களை நாம் இங்கு பார்க்கலாம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் அமர்ந்த நிலையில் வேலை செய்வோருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கூடவே அவர்களுடைய உடலில் கொழுப்பையும் சேர்த்து வருகிறது. போதுமான உடல் செயல்பாடுகள் இல்லாதவர்கள் உடல் கொழுப்பு கரையாமல் சேகமாகிறது. ஒரே இடத்தில் அங்கும் இங்கும் நகராமல் வேலை செய்யும் நபர்களிடத்தில் இந்த பிரச்சனை தலை தூக்கி வருகிறது. பொதுவாக நம்முடைய வயிற்றில் சேருகின்ற கொழுப்பு எளிதில் கரைவதில்லை. ஆனால் முறையாக முயற்சி செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். சரியான உணவு பழக்கம் இல்லாமல் போதுமான தூக்கமின்றி இருக்கும் பலர் இந்த தொப்பை பிரச்சனையில் சிக்கியுள்ளனர். அது மட்டுமின்றி முந்தைய காலகட்டத்தில் இல்லாத செல்போன் உள்ளிட்ட பல பொழுதுபோக்கு அம்சங்கள் இங்கு உள்ளன. உணவு பழக்கங்களும் மாறியுள்ளன. இதுவே பலருடைய தொப்பைக்கு காரணம். இளம் வயதினர் கூட தொப்பையுடன் அலையும் அவலம் நம் நாட்டில் பரவலாக காணப்படுகிறது. சிலர் தொப்பையை விரைவில் குறைக்க சில மருந்துகளையும் பொடிகளையும் எடுக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரோக்கியமானதல்ல என்று சுகாதார நிபுணர்களும் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தான் அப்படி தொப்பையை குறைப்பது கடினமாக காரியமாக இருந்தாலும் முடியாத விஷயமல்ல. வயிற்றில் கொழுப்பு ஒரே நாளில் சேர்வதில்லை. அது பல நாள் விவகாரம். அது மட்டுமின்றி அது போலவே தொப்பையை குறைக்கவும் பல நாட்கள் ஆகும். உடற்பயிற்சிகளை கடினமாக்கினால் சீக்கிரம் தொப்பையை குறைக்கலாம் என்று சிலர் நினைக்கின்றனர். ஆனால் அது வெறும் உடற்பயிற்சி தொப்பையை குறைப்பதில்லை. உணவு பழக்கம், வாழ்க்கை முறை மற்றும் கார்டிசோல் உள்ளிட்ட பல காரணிகள் தொப்பையை குறைக்க முக்கிய காரணிகளாகும். அப்படிதான் இதற்கான எளிய தீர்வுகள் என்னென்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக, நாள்தோறும் 7 முதல் 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் வேண்டும். சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தால் உடலில் கார்டிசோல் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். இது மன அழுத்தத்தை உண்டாக்கும். சிலருக்கு மன அழுத்தம் காரணமாக உடல் எடை அதிகரிக்கும். அடுத்ததாக, தண்ணீர். தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும். இதனால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும். உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கும். நிறைய தண்ணீர் குடித்தால் பசி குறையும். அதிகமாக சாப்பிடாமல் கட்டுப்பாடாக இருக்க முடியும். தேநீருக்கு பதிலாக எலுமிச்சை தண்ணீர் குடிக்கலாம். இது கொழுப்பை குறைக்க உதவும். உங்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உடற்பயிற்சிகளும் அவசியம். தினமும் நடப்பது, ஓடுவது உள்ளிட்ட கார்டியோ பயிற்சிகள் செய்யலாம். உடலுக்கு வலிமை தரும் வெயிட் லிஃப்டிங் போன்றவையும் செய்யலாம். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்வது அவசியம். வாரத்தில் 5 நாட்கள் உடற்பயிற்சி கட்டாயம் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி இதற்கு முக்கியமாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தால், கேக், பப்ஸ் உள்ளிட்ட அனைத்து பேக்கரி உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை உணவுகள், கூல் ட்ரிங்க்ஸ் மற்றும் பொரித்த உணவுகள், சிப்ஸ் போன்ற நொறுக்கு தீனிகள், துரித உணவுகள் போன்றவை கொழுப்பை அதிகரிக்கும். சாக்லேட் சாப்பிட தோன்றும் போது வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்கள் உண்ணலாம். கூல்ட்ரிங்க்ஸுக்கு பதிலாக சர்க்கரை சேர்க்காத பழச்சாறு, மூலிகை தேநீர் மற்றும் கிரீன் டீயும் அருந்தலாம். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.